சூப்பரான சுவையான பிரிஞ்சி சாதம் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் நெய், ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, லவங்கம், எல்லாம் சோம்பு எல்லாம் பொரிஞ்சு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். 3 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன், போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி அதிகமாக போடக்கூடாது, பெருசாக ஒரு தக்காளி போட்டு வதக்கலாம். தக்காளி வதங்கினோடனே தனி மிளகாய் தூள், சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்குவோம். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம மிளகா வேறு போட்டிருக்கோம், ஒரு 3 மிளகா. கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி. சோயாபீன்ஸ் தண்ணியில் வெந்நீரில் போட்டு புழிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து கழுவி 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமுக்கு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த ரைஸ் தேவையான உப்பு போட்டிருக்கோம். இந்த டைமுக்கு ஒரு 2 சொட்டு லெமன் ஊற்றிக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கும். 2 ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். இதில் 2 விசில் வந்தோடனே இந்த ப்ரெட்டில் சேர்த்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணியிருக்க ப்ரெட்டை போட்டு பாருங்க, சூப்பராக சுவையாக நல்லா உதிரியாக நம்மளோட பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பிரெட் பிரிஞ்சி சாதம் ரெடி. நீங்களும் இதே அளவுகளோட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.